வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களுக்கு 4 நாள் பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் முதற்கட்டமாக அவர் மகாராஷ்டிரா மாநிலம் சென்றடைந்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்தை அடைந்த அவருக்கு அம்மாநில ஆளுநர் திரு ஆச்சாரிய தேவ்ரத் சிறப்பான வரவேற்பளித்தார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று புதுடெல்லியில் அமெரிக்க இந்திய கூட்டாண்மை மன்றத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சுற்றுலா தலைமைத்துவ உச்சி மாநாடு 2026 தொடக்கி வைத்தார். இம்மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுற்றுலா என்பது தொழிலாக கருதப்படாமல் கலாச்சாரங்களுக்கு இடையிலான பாலம் மற்றும் பொருளாதார வாய்ப்புகளின் ஆதாரம் என்றும் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இஸ்ரேல் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இஸ்ரேல் பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று இஸ்ரேலுக்கான இந்திய தூதர் திரு ஜே.பி. சிங் தெரிவித்துள்ளார். புதுமை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, குவாண்டம் உள்ளிட்ட துறைகளில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக இந்திய தூதர் தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில தேர்தல் ஆணையர்களின் தேசிய வட்டமேசை மாநாடு புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. 27 ஆண்டுகளுக்கு பின் நடைபெறும் இந்த வட்டமேசை மாநாட்டிற்கு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமை தாங்கினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் நிரஞ்சன் நந்தகுமார், ரூபன் ரத்ன சபாபதி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-13, 22-20 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் தித்திபட் சிட்சக் இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.